ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இப்போ வந்து ஒரு யூஸ்ட் கார் வாங்க போகிறீங்க, செகண்ட்ஸாக ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ எப்படி செக் பண்ணி வாங்குறது, எப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் கமெண்ட், லைக், ஷேர் எல்லாமே உங்களுக்கு டைம் இருந்தால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு காரை பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ப்பீங்கன்னா, எந்த மாடல் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ ஒரு 10 வருஷம் ஓடி இருக்கு காரு அப்படின்னா நெக்ஸ்ட் அதனோட கிலோமீட்டர் நோட் பண்ணுவீங்க. எத்தனைனா இப்போ 10 வருஷத்தில் 35,000 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கார் வந்து 100% வந்து சந்தேகத்திற்கு இடமான கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாதம் ஒரு சாதாரண ஒரு 500 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6,000 கிலோமீட்டர் ஓடிடும். ஸோ 10 வருஷம்னா கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் தாண்டி ஓடணும். எப்போனா சம்மரில் எங்கேயாச்சும் கொஞ்சம் வெளியே போவாங்க, அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணால் ஒரு 10 வருஷத்துல 60,000 அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மியான விஷயம். பட் அதுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அந்த கார் சந்தேகத்திற்கு இடமானது. என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டர் வேல்யூ வந்து ரீசெட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ பெரிய பெரிய காரில் BMW, ஆடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஓடிச்சுன்னா அதை ஈஸியாக அவங்க 1 லட்சத்துக்கு அவங்களுக்கு மாத்திரக்கு அதுக்கு நீ தனி டிவைஸ் கேட்ஜெட்லாம் இப்போ வந்திருக்கு, அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பெரிய பெரிய டீலர்கள் கூட அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாதாரணமாக புதுசில் ஒரு 10 லட்ச ரூபா காரு, ஸோ அது வந்து ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா அது அசால்ட்டாக ஒரு 35,000 40,000 கிலோமீட்டருக்குலாம் அவங்க ஈஸியாக ரீசெட் பண்ணிடலாம். அது ஒரு மேட்ரே இல்லை. ஸோ அதனால் ஒரு எத்தனை வருஷம் ஓடி இருக்கு, ஆவரேஜாக மினிமம் இவ்வளோ ஓடினாலும் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் அப்படிங்கிறத ஸோ ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அது எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டீரியர் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கார் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, கிலோமீட்டர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது வந்து நான் வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர் பாருங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருக்குது, நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல டெண்ட் இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட்டு வாங்கி பழகிட்டு கொடுக்குறதுக்கு சொல்லலை, வாங்கி நீங்கள் பெர்மனெண்ட்டாக வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டயர் கண்டிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துங்க, ஆஃபாக இருக்கா, அப்படி இல்லை ஒரு 4 டயர் நீங்கள் மாற்றோம்னாலே கண்டிப்பாக ஒரு 40,000 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களாம் அது ஈஸியாக சொல்லிடுவாங்க, லைட்டாக சின்ன கிராச் இருக்குது, டென்ட் இருக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அந்த காரை எப்படியே அவங்கள்ட்ட தள்ளி விடணும் அப்படிங்கிற மோட்டிவில் அவங்க பண்ணுவாங்க. பட் நீங்கள் தான் அதை வந்து நோட் பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட் ஸோ ஆகும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ராட்சுக்கு இவ்வளோ பட்ஜெட், அதை வந்து டென்ட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டயரு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது சம்டைம் பார்த்தீங்கன்னா சீட்டு உடஞ்சிருக்கும், அப்படி இல்லை சீல்ட்டு பெல்ட் இருக்காது, ஸோ அப்படி இல்லை இந்த பவர் விண்டோ ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், அப்படி இல்லை ஏசி ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி இருந்தால் அதெல்லாம் கூட்டி கனெக்ட் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க. ஓகே, எக்ஸ்டீரியருக்கு இவ்வளவோ, டயருக்கு இவ்வளவோ, நெக்ஸ்ட் வந்து இன்டீரியரில் என்னென்ன ஒர்க் இருக்குது இதுக்கு இவ்வளோ அப்படிங்கிறது வந்து தயவுசெய்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாருங்கள். ஸோ இன்ஜின் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் வந்து கம்பல்சரியாக கூட்டு போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரில் கண்டிப்பாக நல்லா இருக்க வேண்டிய விஷயம் வந்து இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் வந்து நல்லா பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத முடிஞ்சால் நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து அப்படி இல்லை அப்படின்ட்டா மெக்கானிக் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். சிட்டி உள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஓட்டுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைவேலையும் கொஞ்சம் ஓட்டுங்க. உங்களுக்கு வந்து அந்த கார் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, ஸோ நம்மளா கம்ஃபர்டபுளாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவுமே தயவுசெய்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் செகண்ட்ஸ் கார் வந்து வாங்காதீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப முடிஞ்சால் கூட மெக்கானிக் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் அந்த கிலோமீட்டர் ரீசெட் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காரோட சர்வீஸ் ரெக்கார்டு எடுத்து கேளுங்க, கம்பல்சரி கேளுங்க. அவங்க எங்கே சர்வீஸ் விட்டாலும் சரி, எந்தெந்த கிலோமீட்டரில் அவங்க சர்வீஸ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் 10,000 விட்டுருக்கேன், செகண்ட் சர்வீஸ் 20,000, மூணாவது சர்வீஸ் வந்து 25,000. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சர்வீஸ் பண்ணியிருக்கேன், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அது கம்பெனி ரெக்கார்டில் அப்படியே இருக்கும். அடுத்து அந்த உங்கள்கிட்ட அந்த காரை கொடுக்குறப்ப 50,000க்கு உள்ள ஒரு 40,000 30,000 அந்த மாதிரி ரீசெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கார் கிலோமீட்டர் அதை வந்து செக் பண்ணுறதுக்கு கம்பல்சரி நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எத்தனை வாட்டி அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது வந்து எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ சாதாரணமாக ஒரு காரில் பின்னாடி கொண்டு ஒரு காரை லைட்டாக இடித்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பேனட்டை ஃபுல்லாக மாற்ற சொல்லுவாங்க. அப்படி இல்லை கொஞ்சம் லைட்டாக டெண்டாக இருக்கும், கீழே உள்ள அந்த
ஃப்ரேம் வந்து போயிருந்தாலும் கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் சார்ஜ் அது இதுன்னு போட்டு ஒரு 35-40 ரூபா கொண்டு வருவாங்க மினிமமே. ஸோ அந்த ரேட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னா அதுக்கு மேலே ஏதோ சம்திங் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்கள் கார் வந்து எத்தனை வாட்டி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிருக்கு, நீங்கள் வாங்க வேண்டிய கார் எத்தனை வாட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்பர் ஆஃப் ஓனர்ஸ், எத்தனை ஓனர் அந்த காரில் இருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு 4 ஓனர் 5 ஓனராக இருந்தால் தயவுசெய்து அந்த காரை வாங்காதீங்க, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓனர் இருக்கிற காரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசாக ஒருத்தர் கொடுப்பாரு, அடுத்த வாங்கிட்டு அதுக்கு அடுத்து பிடிக்கலாம் கொடுக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 4 ஓனர் 5 ஓனர் அப்படின்னா அந்த கார் வந்து யார்கிட்டையுமே செட் ஆகலை, ஏதோ சம்திங் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்கிறப்ப Yamaha RX 100 ஒன்று வாங்கினேன். பார்த்தீங்கன்னா பிளேட்டிங்லாம் போய் போட்டு வண்டி வந்து தகன்னு வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் திருடு போயிட்டு யாரோ வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ஸோ நானும் போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா நீலாங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து ரோந்து வந்தார், அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் வந்து ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து பட் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, வண்டி நம்பர் எல்லாம் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு பைக் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் ராஜேஷா அப்படின்னு கேட்டாங்க. யாருன்னு கேட்டதுக்கு வந்து டி நகரில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பேசுகிறோம் அப்படின்னாங்க. அதான் என்ன சார்னதுக்கு இந்த மாதிரி ஒரு பைக் வந்து எங்களுக்கு பிடிபட்டிருக்கு, கொஞ்சம் பசங்க ஓடிட்டு போனாங்க, நாங்கள் பிடிச்சிட்டோம், ஸோ நீங்கள் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னாங்க. ஸோ போய் பார்த்ததில் அந்த பைக்கோட ஆர்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஓனர், நான் வந்து 6வது ஓனராக இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உள்ளவங்க யார்ட்டையுமே அந்த பைக் வந்து செட் ஆகலை. ஒவ்வொருத்தங்களாம் வாங்குறது 6 மாதம் வைக்கிறது கொடுக்குறது அப்படியே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட்டாக பைக் பார்க்க கண்ணை பறிக்க செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா கடைசியில் திருடு போயிட்டு அதுக்குள்ளே நான் வேறு பைக் வாங்கிட்டதுனால அந்த பைக்கை வந்து நெக்ஸ்ட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. யாரோ ஆட்டை போட்டுருக்க திருடிருக்காங்க, திருடினவங்களே அவங்க பிடிச்சிட்டாங்க. என்னென்னா டி நகரில் பைக்கை ஸ்டாண்டு போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலர் திருடம் போல், போலீஸ்க்கு வந்து நல்லா தெரியும் போல், அதனால் போலீஸ் கண்டவொன்னு ஓடி இருக்காங்க, பைக்கை போட்டு ஓடி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களையும் பிடிச்சி பைக்கை பிடிச்சி நீங்கள் பைக் எடுக்கணும்னா கொஞ்சம் செலவாகும் அப்படின்னாங்க. நான் வந்து ஃப்ரெண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டேன். ஃப்ரெண்டு அந்த பைக்கை வாங்கி திரும்ப ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பெயிண்டிங், வேறு கலர் பெயிண்டிங், ப்ளூ கலர் போட்டு ரிம் எல்லாம் அப்படியே பிளேட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக தகன்னு எடுத்தாங்க. எடுத்து 2வது நாளே பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த வீலில் உள்ள போல் நட்டு கலத்து விழுந்துருச்சு. ஸோ அவர் என்ன பண்ணார், அவர் திரும்ப செலவு பண்ணி பார்த்தாரு, அப்பவும் செட் ஆகலை. சரி ஆட்டையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது சேல் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துருந்தேன். தூத்துக்குடியில் பைக்கை வந்து தூத்துக்குடி கொண்டு வந்துச்சு. ஸோ அங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கொடுத்துருந்தேன். அவர் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டே இருந்தார். சரி சும்மா நிப்பாட்டிட்டு இருக்க, எடுத்து ஓடும் அப்படின்னு ஓட்டார். ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அவருக்கு வந்து அது வந்து ஒரு செலவு. அப்படி இப்படி கடைசியில் வண்டி தள்ளி விட்டாங்க. அந்த வண்டி இருக்கானே தெரில. ஸோ வண்டி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து பெரிய காரியம். நான் இது வந்து ராசி பார்த்து அந்த மாதிரி 4 நட்சத்திரம் பார்த்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ அதை பார்த்துலாம் முடிவு பண்ணலை. பட் என்னென்னா ஒரு வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏதோ மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. 2 ஓனராக இருந்தால் நீங்கள் தைரியமாக வாங்க. அதுக்கு மேலேனா தயவு செய்து அந்த வண்டியை வாங்காதீங்க. அடுத்து வந்து புக்கு எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லட்டா வேறு யாராவது வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ஓசி பார்த்துக்கோங்க, ஃபைனான்ஸ் எது இருக்கா, பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பெண்டிங் இருந்தாலும் அடுத்து உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஃபைனலாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து காரை வாங்கினோடனே தயவு செய்து நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிடுங்க. அப்படி இல்லை அது யாரை பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு வாங்கினாங்கல்ல காரு, அதாவது நீங்கள் ஆர்சி புக் வாங்குறப்ப யார் பேரில் இருக்கோ அவங்க மேலே வந்து நீங்கள் பண்ணுற தப்பெலாம் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் செகண்ட்ஸ் கார் வாங்கினா உடனடியாக நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அது வந்து பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளாஸ்ட்.